திருச்சிற்றம்பலம். சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருட்பயன் என்று சொல்லப்படக்கூடிய சைவ சித்தாந்த சாத்திர நூலில் முதல் அதிகாரமாக விளங்கக்கூடியது பதிமுதுநிலை. இவ்வதிகாரத்தில் வரக்கூடிய மூன்றாவது குறள் வெண்பாவை சிந்திப்பதற்கு உமாபதி சிவாச்சாரியாருடைய குருவருளும் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையும் கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே குறள் வெண்பாவானது பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்பது இக்குறள் வெண்பா. சிவபெருமான் என்பவர் யாருக்கும் ஒப்பில்லாதவன் என்பதை வலியுறுத்துவதற்காக உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் அருளிச் செய்த ஈடு இணையில்லாத குறள் வெண்பா இக்குறள் வெண்பா. இங்கு ஒப்பின்மையான் என்ற ஒரு சொல் சிவபெருமான் யாருக்கும் ஒப்பில்லாதவன் என்பதை குறிக்க வந்த ஒரு சொல். இறைவன் பெருமைக்கும் ஒப்பின்மையான், நுண்மைக்கும் ஒப்பின்மையான், அவனுடைய கருணை என்று சொல்லப்படக்கூடிய பேர் அருளுக்கும் ஒப்பின்மையான், பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்ற வகையிலே இந்த ஒப்பின்மையான் என்ற ஒரு சொல்லை பிற சொற்களோடு கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். இதில் முதலாவதாக வரக்கூடியது பெருமைக்கும் ஒப்பின்மையான் என்று ஆசிரிய பெருமகனார் குறிப்பிடுகின்றார். இந்த இடத்தில் பெருமை என்ற ஒரு சொல் இரண்டு அர்த்தங்களை கொடுக்க வல்லது. முதலாவது, பெருமை என்றால் அளப்பெரும் பெருமை உடையவன் என்ற அர்த்தத்தையும் இங்கு கொடுக்கும். பெருமையால் தம்மை ஒப்பார் என்று 63 நாயன்மார்களை பற்றி சிவபெருமான் சுந்தரருக்கு கைலாயத்திலே சொல்வதாக தெய்வ சேக்கிழார் பெருமான் தன்னுடைய திருத்தொண்டர் புராணத்திலே அருளிச் செய்திருக்கிறார். அந்த வகையிலே பெருமை என்ற ஒரு சொல் அளப்பெரும் பெருமை உடையவன் என்ற அர்த்தத்தையும் கொடுக்க வல்லது. பெருமை என்ற ஒரு சொல்லுக்கு இரண்டாவது அர்த்தம், இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருள் பெரிய பொருளாக இருக்கிறதோ அந்த பொருளை காட்டிலும் மிகப்பெரியவனாக அவன் விளங்குகிறான் என்ற அர்த்தத்தை கொடுக்க வல்லது. காரணம், இந்த பெருமை என்ற ஒரு சொல்லுக்கு அருகிலேயே நுண்மை என்ற ஒரு சொல்லை ஆசிரிய பெருமகனார் பயன்படுத்தி இருக்கிறார். நுண்மை என்றாலே இந்த உலகத்திலேயே மிகவும் நுண்ணிய பொருள், சிறிய பொருள் என்ற அர்த்தத்தை கொடுக்க வல்லது. ஆகவே பெருமைக்கும் நுண்மைக்கும் என்று ஆசிரியர் குறிப்பிடுவதனால் நுண்மை என்றால் சிறியது. ஆகவே நுண்மை என்ற ஒரு சொல்லுக்கு எதிர்மறையான அர்த்தத்தை கொடுக்க வல்ல சொல் இந்த பெருமை என்ற ஒரு சொல். ஆகவே இந்த இடத்தில் இந்த குறள் வெண்பாவில் பெருமை என்பது உருவத்திலே பெரிய பொருள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூப தரிசன காட்சியை சூரபதமனுக்கு காட்டுகின்ற பொழுது, சூரபதமன் அரசாட்சி செய்து 1008 அண்டங்களும் முருகப்பெருமானுடைய திருமேனியிலே ஒரு சிறு துகளாக இருப்பதை சூரபதமன் கண்ணுற்றதாக கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்கள் தன்னுடைய கந்த புராணத்திலே அருளி உள்ளார்கள். இதே கருத்தைத்தான் விநாயகப் பெருமான் ஞானப்பழம் பெற்ற வரலாறு குறிப்பிடுகிறது. பார்வதி பரமசிவனாரை வலமாக வந்தால் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் வலம் வந்ததாக அர்த்தம் என்ற வகையிலே விநாயகப் பெருமான் பார்வதி பரமசிவனாரை வலமாக வந்து ஞானப்பழம் பெற்றார் என்று புராணம் சொல்லுகிறது. ஆகவே அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தனக்குள் அடக்கிக் கொண்டு தான் எதற்குள்ளும் அடங்காமல் நிற்கக்கூடிய அந்த பறந்து விரிந்து நிற்கக்கூடிய அந்த வியாபக நிலையைத்தான் அகண்டாகாரம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அனைத்தையும் சிவபெருமான் தனக்குள் அடக்கிக் கொள்கிறான். ஆனால் தான் எதற்குள்ளும் அடங்காமல் அனைத்தையும் கடந்து நிற்கிறான். அதனால் அவனுக்கு கடவுள் என்று பெயர். இதைத்தான் வேதம் சுருக்கமாக எளிமையாக பிரம்மம் என்று சொல்லுகிறது.
கடல் பரப்பளவுக்குள்ளே கடல் நீர் அடங்கி நிற்கிறது. ஆகவே கடல் பரப்பளவு என்பது வியாபகத்தன்மை உடையது. அந்த கடல் பரப்பளவாகிய அந்த வியாபகத்துக்குள் கடல் நீர் என்பது அடங்கி நின்று வியாபிய தன்மையை பெறுகிறது. அதுபோல சிவபெருமானுடைய வியாபகத்துக்குள் 101 கோடியின் மேற்பட விரிந்த அண்டகோடிகள் அனைத்தும், முடிவில்லாத எண்ணிக்கை உடைய ஆன்மாக்கள் அனைத்தும் அடங்கி வியாபியமாக நிற்கும். அடுத்தபடியாக நுண்மைக்கும் ஒப்பின்மையான் என்று ஆசிரிய பெருமகனார் குறிப்பிடுகின்றார். நுண்மை என்றால் மிக சிறிய பொருள், நுண்ணிய பொருள் என்று அர்த்தம். இந்த உலகத்திலேயே மிக சிறிய நுண்ணிய பொருள் ஒன்று இருக்குமே ஆனால் அது அணுதான். இந்த அணுவுக்குள்ளும் அவன் அணுவாக நிற்கக்கூடியவன். இதைத்தான் ஔவையார் விநாயகர் அகவலிலே குறிப்பிடுகின்ற பொழுது அணுவுக்கு அணுவாய் என்று அருளி உள்ளார்கள். இதே கருத்தை திருமூலதேவநாயனார் தன்னுடைய திருமந்திரத்திலே அருளி செய்கின்ற பொழுது அணுவின் அணுவினை அணுகவல்லார்க்கு என்று அருளி உள்ளார்கள். ஆகவே சிவபெருமானுடைய நுண்ணிய தன்மைக்கு ஒப்பாக இன்னொரு பொருளை சொல்லிவிட முடியாது. ஆகவே இறைவன் என்பவன் எல்லா பொருட்களுக்குள்ளும் அவன் ஊடுருவி அந்த பொருளுக்குள் அந்த பொருளாக கலந்து வியாபித்து நிற்கிறான். அதனால் அவன் இறைவன் என்ற திருநாமத்தை பெறுகிறான். அவன் அனைத்துக்குள்ளும் கலந்து நிற்கிறான், அனைத்தையும் கடந்தும் நிற்கிறான். ஆகவே கலந்தும் கடந்தும் நிற்பதனால் அவனுக்கு கடவுள் என்றும், அனைத்து பொருட்களுக்குள்ளும் நீக்கமர நிறைந்து நிற்பதனால் அவனுக்கு இறைவன் என்ற ஒரு பெயரும் உண்டு. அடுத்து பேரருட்கும் ஒப்பின்மையான் என்று ஆசிரிய பெருமகனார் குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய பெருங்கருணைக்கு ஒப்பாக வேறொன்றையும் சொல்லிவிட முடியாது. கருணை கடலே கந்தா போற்றி என்று நம்முடைய முன்னோர்கள் அருளி உள்ளார்கள். கடலுக்கு எவ்வாறு எல்லை இல்லையோ அதுபோல சிவபெருமானுடைய பெருங்கருணைக்கும் எல்லை கிடையாது. ஒரு கரும்பில் உள்ள எல்லா பாகங்களும் எவ்வாறு நமக்கு சுவையை தருகிறதோ அதுபோல சிவபெருமானுடைய திருமேனி முழுவதும் நமக்கு அருளை வழங்குகிறது. அதைத்தான் மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய திருவாசகத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினா என்று அருளி உள்ளார்கள். ஆகவே அவனுடைய பெரும் கருணை நமக்கு என்ன செய்யும் எனில் நம்முடைய இந்த மேனியை அது இல்லாமல் செய்துவிடும். இந்த மேனிக்கு கருமேனி என்று ஒரு பெயர் உண்டு. ஏனெனில் கருவாசத்தால் வந்த மேனி, அதனால் இதற்கு கருமேனி என்று பெயர். ஆகவே இந்த கருமேனியை கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே என்று சிவஞான சித்தியார் குறிப்பிடுகின்றது. அடுத்து பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று அருளி உள்ளார்கள். பேற்றின் அருமைக்கும் என்றால் பெறுதற்கு அரிதானவன், சென்று அடைவதற்கு அரிதானவன் என்று அர்த்தம். அப்படி என்றால் எந்த ஒரு ஆன்மாவும் அவனை பெற முடியாதா? எந்த ஒரு ஆன்மாவும் சென்று அவனை அடைய முடியாதா என்றால் முடியவே முடியாது. இந்த ஆன்மா தன்னுடைய முயற்சியினால் அவனை பெற முடியாது. இந்த ஆன்மா தன்னுடைய முயற்சியினால் அவனை சென்று அடைய முடியாது. ஆனால் அவன் நினைத்தால் எந்த ஒரு ஆன்மாவிற்கும் காட்சி கொடுக்கலாம், எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அருள் வழங்கலாம். அவன் நினைத்தால் எந்த ஒரு ஆன்மாவையும் தன்னுடைய திருவடி நிழலிலே சேர்த்து கொள்ள முடியும். 63 நாயன்மார்களுக்கு காட்சி வழங்கி அருள் வழங்கி திருவடி தந்தது போல. அதற்கு இந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டும் எனில் அவன் அருளை செய்தே வேத முறைப்படி அறம் சார்ந்த வாழ்க்கையை நடத்தி இருவனை ஒப்பு மலபரிவாகம் இவற்றை பெற்று ஒன்றாய் உடனாய் இருந்த அந்த இறைவனே அருள் வழங்கும் பொருட்டு ஞானாசிரியனாக வேறாக நின்று அந்த ஆன்மாவை கடத்தேற்றுவான். ஆகவே அவன் நினைத்தால் ஞானாசிரியர் வடிவத்திலே எழுந்தருளி அருளை வழங்கி தன்னுடைய திருவடி நிழலை வழங்குவான். இல்லை என்றால் அவன்
எந்த ஒரு ஆன்மாவாலும் பெற முடியாதவனாக நிற்கிறான். இதைத்தான் சுவாமிகள் அவர்கள் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று அருளி உள்ளார்கள். ஆகவே இந்த குறள் வெண்பாவினுடைய திரண்ட கருத்தை உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் தான் அருளி செய்த சிவப்பிரகாசம் என்ற ஒரு நூலில் 13வது செயலில் குறிப்பிடுகின்ற பொழுது, சில அரிதாய் செல்கதியாய் சிறிதாய் பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் என்று அருளி உள்ளார்கள். ஆகவே இந்த குறள் வெண்பாவில் மேலிருந்து கீழாக சொல்லுகிறார், சிவப்பிரகாசத்தில் கீழிருந்து மேலாக சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்டவர் இந்த சிவபெருமான். இந்த சிவபெருமானுக்கு ஒப்பாக பிரிதொன்றை சொல்ல முடியாது என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.